திமுக எவ்வளவு ஒரு கொடூரமான கட்சி பாருங்க. கிட்டத்தட்ட அந்த சூரஜ் பையன் ஒரு 50 வெட்டாவது வாங்கியிருப்பான். மூஞ்சில ஒரு 20 வெட்டு, உடம்பு ஃபுல்லா ஒரு 50 வெட்டு வாங்கி குத்துயிரும் கொலையுருமா படுகாயத்தோட ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தவன அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை ஊருக்கு பேக்கப் பண்ணிருக்காங்க. ஏன் தெரியுமா? இவன் இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, இவன் இருந்தா நம்மளுக்கு கெட்ட பேரு, நாளைக்கு இந்த ஊடகங்கள்லாம் வந்து பேட்டி எடுக்கும், அப்புறம் இது வந்து எலெக்ஷன்ல பாதிக்கும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட 50 தையல் போட்டவன கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவனை டிராவல் பண்றீங்களே. டிராவல் பண்ணும்போது தையல் கீழ் பிரிஞ்சு அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா கொஞ்சமாவது அவன் உயிர் மேல அக்கறை இருக்கா? இதே இன்ப நிதிக்கு ஆயிருந்ததுன்னா இப்படி பண்ணுவீங்களா? இன்ப நிதிக்கு ஆயிருந்தா இன்னத்துக்கு அவங்களை என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க. இப்படிதான் இன்ப நிதி அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவீங்களா? ஏன் உங்க உயிர் தான் உயிரா? உங்க குடும்பத்து உயிர் தான் உயிரா? மத்த உயிர்லாம் உயிர் இல்லையா? எப்படி மனசு வந்ததோ அவனை அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணி பேக்கப் பண்ண? உண்மையிலே அந்த வெட்னானுக்கு பாத்தீங்களா அந்த புலிங்க அவனுங்களை விட கொடூரமான பாசிஸ்டுங்க இந்த திமுக கும்பல்.